வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போறோம். முதல் செய்தி, இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு. பல அரசியல் தலைவர்கள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அதுல மத்திய இணையமைச்சரும் அவிநாசி தொகுதியில் போட்டி போடக்கூடியவருமான பாஜக சார்பாக எல் முருகன் அவர்களுடைய வாழ்த்து பதிவு பெரிய டிபேட்டா மாறி இருக்கு. அந்த வாழ்த்து போஸ்டர்ல எம்ஜிஆருடைய புகைப்படம், ஜெயலலிதாவுடைய புகைப்படம், எடப்பாடி பழனிசாமியுடைய புகைப்படத்துக்கு பிறகு பிரதமர் மோடியுடைய புகைப்படம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்னதான் கூட்டணியில் இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமா? பாஜக இருக்கிறாரு, அதுவும் இணையமைச்சராக இருக்கிறாரு. வாழ்த்து போஸ்டர்ல மோடியுடைய புகைப்படத்தை தானே ஃபர்ஸ்ட் பயன்படுத்தியிருக்கணும். சரி, எம்ஜிஆரும் ஜெயலலிதா அவர்களும் மறைந்த தலைவர்கள் முதல்ல பயன்படுத்தியிருக்கீங்க. அதன் பிறகாவது அட்லீஸ்ட் மோடியுடைய புகைப்படத்தை பயன்படுத்தியிருக்கணும்ல. ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய புகைப்படத்துக்கு பிறகு மோடியுடைய புகைப்படம் வருது. அதன் பிறகு நிதின் நபீன், பாஜக தமிழக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுடைய புகைப்படம். இது பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு. கூட்டணி வேற, இது வேற. இது ஒரு தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய போஸ்டரில் முதல்ல அதிமுக தலைவர்களுடைய புகைப்படம் இடம்பெற வேண்டிய அவசியமே கிடையாது. ஓட்டு கேட்குறாங்க அப்படின்னா அனைத்து கட்சிகளுடைய தலைவர்களுடைய புகைப்படமும் இருக்கணும். கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் புகைப்படம் இருக்கலாம். ஆனால் தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய போஸ்டரில் அதிமுக தலைவர்களுடைய புகைப்படம், அதுவும் மோடியுடைய படத்தை பின்னுக்கு தள்ளிட்டு அவங்க முன்னாடி போட வேண்டிய அவசியம் என்ன, அவங்களுடைய போட்டோஸை அப்படின்னு பெரிய டிபேட் நடக்குது. அடுத்தது, தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று இன்னைக்கு வெளியிட்டிருக்காரு. மோடிக்கு இது இறுதி எச்சரிக்கை, ஃபைனல் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காரு. என்ன சமாச்சாரம்னா, வர 16ஆம் தேதி பார்லிமெண்ட்ல ஸ்பெஷல் செஷன் கூடுது. எதுக்காக? ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, டீலிமிட்டேஷன் தொடர்பாக சட்டத்தை கொண்டு வர போறாங்க. தமிழகத்துடைய தொகுதிகளுடைய எண்ணிக்கையெல்லாம் குறைக்க போறாங்க. ஆனால் நார்த்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய தொகுதிகள் எண்ணிக்கையை கூட்ட போறாங்க. பெரிய அநியாயம் தென் மாநிலங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப ஆவேசமாக வீடியோவில் பேசியிருக்காரு. முதல்வருடைய இந்த வீடியோவுக்கு அண்ணாமலை என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காருன்னா, ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட் தெளிவாக சொல்லிட்டாங்க, மக்கள் தொகை அடிப்படையில் டீலிமிட்டேஷன் நடக்காது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாங்க. விகிதாச்சார அடிப்படையில் தான் டீலிமிட்டேஷன் இருக்கும் அப்படின்னு பலமுறை உறுதிப்படுத்திய பிறகும் யாரை ஏமாத்துறதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு அண்ணாமலை பதிலடி கொடுத்திருக்காரு. 16ஆம் தேதி 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு சட்டமன்றம் பாராளுமன்றத்தில். அப்போ 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு வழங்கப்படுது அப்படிங்கும்போது எந்தெந்த தொகுதிகளுக்கு வழங்கப்படணும், மொத்தம் எவ்வளவு தொகுதிகள் இருந்தால் அதில் 33% அப்படிங்கிறது சரியா வரும்? இது மாதிரியான நிறைய கேள்விகளுக்கு விடை 16ஆம் தேதி தான் கிடைக்க போகுது. பில்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னென்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு முன்னாடியே திமுக, காங்கிரஸ் போன்ற இந்திய அலையன்ஸ் தொகுதிகளுடைய எண்ணிக்கையை குறைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் பண்றாங்க அப்படின்னு அண்ணாமலை பதிலடி கொடுத்திருக்காரு. அண்ணாமலையுடைய இந்த ரியாக்ஷன் வீடியோ, செய்தியாளர் சந்திப்பில் அண்ணாமலையுடைய இந்த ரியாக்ஷன் பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.